கொடி. ஒரு குரல் முழங்கியது சமூக நீதியை. ஒரு கையெழுத்து மாற்றியது தமிழ் நிலத்தை. அந்த கரம் படைத்தது 25க்கும் மேற்பட்ட நாடகங்கள், 75 திரைப்படங்கள், 100க்கும் மேற்பட்ட கவியரங்க மேடைகள், பல்லாயிரக்கணக்கான எழுத்தோவியங்கள். அவர் கலைஞர்களுக்கெல்லாம் கலைஞர், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர். மூக்க என்பது இவரது முன்னெழுத்து. அதுவே தமிழ் இனத்தின், தமிழ்நாட்டின் முதல் எழுத்தாக ஆனது. சரித்திரம் அழைத்தவர் ஒருவர், இனமொழி காத்தவர் ஒருவர், தினம் 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 உழைத்தவர் தலைவர். கலைஞர் தலைவர் முதல்வர், அவர்தான் கலைஞர். கலைஞர் மு. கருணாநிதி. கலையும் அரசியலும். தஞ்சை தரணியில் திருக்குவளை எனும் சிற்றூரில் அஞ்சிடும் அம்மையாருக்கும் முத்துவேலருக்கும் அருமை மகனாக பிறந்தார் மு. கருணாநிதி. திருவாரூரில் பள்ளி படிப்பை முடித்த கால்சட்டை பருவத்திலேயே 14 வயதிலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசியல் களம் கண்டார். வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் இன்னிப்பையை விரட்டி திருப்பிடுவோம். மாணவரேசன் கையெழுத்து பத்திரிகை நடத்தியதன் மூலமாக பத்திரிகை ஆசிரியர், சிறுவர் சீர்திருத்த சங்கம் ஆரம்பித்ததன் மூலமாக அமைப்பாளர், தமிழ்நாடு மாணவர் மன்றம் தொடங்கியதன் மூலமாக அமைப்பின் தலைவர் என பிறவி தலைவராகவே வளர்ந்தார் கலைஞர். மிகச் சிறு வயதிலேயே கணிய தமிழும் புரட்சிகர எண்ணங்களும் கொண்டவராக வளர்ந்தார். அண்ணாவின் திராவிட நாடு இதழில் எழுதினார். முரசொலி இதழை தானே தொடங்கி தனது சிந்தனைகளை வாரி வழங்கினார் கருணாநிதி. சீர்திருத்த நாடகங்களை திருவாரூர் எல்லையை தாண்டி பல பகுதிகளில் அரங்கேற்றினார். நாடகம் அரங்கேறிய ஊர்களில் எல்லாம் திராவிட தீபம் எரியத் தொடங்கியது. புதுச்சேரியில் எதிரிகளால் தாக்கப்பட்டார். கலைஞரின் உறுதியையும் வீரமிக்க வரிகளையும் உணர்ந்த தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டுக்கு அழைத்துச் சென்று குடியரசு இதழின் துணை ஆசிரியர் ஆக்கினார். அரசியல் வானிலும் கலையுலகிலும் கலைஞரின் எழுச்சி தொடங்கியது. தனது அரசியல் எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கு திரையுலகத்தை சரியான பாதையாக இனம் கண்டார் கலைஞர். மனங்கமழும் தமிழே, மனங்கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விழியே, உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கிலேயே. கலைஞரின் வசனம் பேசி நடித்த திரையுலக நடிகர்கள் அனைவரும் பிற்காலத்தில் மாபெரும் ஹீரோக்களாக வளர்ந்தார்கள். எம்ஜிஆர் புரட்சி நடிகராகவும், சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாகவும், SSR லட்சிய நடிகராகவும் வலம் வர காரணமாக அமைந்தது கலைஞரின் கதைகளும் அதில் இடம்பெற்ற வசனங்களும். காலத்தால் அழியாத காவியங்கள் படைத்து திரையுலக சக்கரவர்த்தியாக கோலோச்சினார் கலைஞர் மு. கருணாநிதி. கலைஞரின் வசனத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த படம் மந்திரி குமாரி. வீரர்களே, சிங்கங்கள் உலகம் காற்றிலே திருநதிகள் திரிவது போல நீங்கள் ஒவ்வொருவரும் 10 பேரும் கிளம்புங்கள். இங்க தமிழர்களே நாடக மேடைகளில் தொடங்கிய கலைஞர் சிவாஜி கணேசன் நட்பு வளர்ந்து பராசக்தி திரைப்படத்தில் மின்னி மிளிர்ந்தது. கோவிலிலே குழப்பம் விளைவித்தே கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்க கூடாது என்பதற்காக, பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. சிலப்பதிகார காப்பியத்தை பூம்புகார் எனும் திரைப்படமாக நடித்தார் கலைஞர். கண்ணகி, கையில் தனித்திரம்படம் வந்திருக்கும் கண்ணகி, நீர் வழுவா நெடுந்தெறிய பாண்டியனை துணிந்து இளைய படைக்க வந்திருக்கும் கண்ணகி. கலைஞரின் எழுத்தில் SSR ஜெயலலிதா மணிமகுடம் திரைப்படத்தில். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? மானை தேடி வந்தேன். அதே மான் தான் நான். உங்கள் பார்வைப்பட்டு மங்கையாகிவிட்டேன். மகான் உன்னை மான் என்று வர்ணித்திருப்பார், மயில் என்று புகழ்ந்திருப்பார். பரவாயில்லையே, பகுத்தறிவுக்கு நீங்களும் வண்டிக்காரன் மகன் அறிஞர் அண்ணாவின் கதைக்கு திரை வடிவம் தந்தார் கலைஞர். பழி வாங்கறதுக்காக நான் பஞ்சாங்கத்தை புள்ளி 4 நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்கேன். பழி வாங்குற படலத்தை ஏற்கனவே நான் எழுத ஆரம்பிச்சேன். அது முழுசா முடிவடைகிற காலம் வெகு தூரத்துல இல்ல. அதுக்குள்ள
உங்ககிட்ட உண்மையை உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. கலைஞரின் ஒரே ரத்தம் திரைப்படம் தளபதி மு.க. ஸ்டாலின் திரையுலகிலும் கொடி நாட்டினார். யாரு வெளிய விஷவசி மாதிரி போட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறது சாஸ்திரங்கள் சம்பிரதாயம் தான். அதைத்தான் முதல்ல சுக்குனர். உழைக்க ஒரு வர்க்கம், உங்க கலைக்க ஒரு வர்க்கம். இந்த சமுதாயத்தை மாத்த ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும். கலைஞர் தனது 87வது வயதில் படைத்த 75வது திரைப்படம் இளைஞர். திரைப்பட பாடல்கள் எழுதுவதிலும் தனது முத்திரையை பதித்தார் கலைஞர். வாழ்க்கையோடம் வழங்குகின்ற பாடம் மானிடனில் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையோடம் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகும். மியாமியாம் பானை நோக்கி திரையை போட்டால் பட்ட நிலாவும் மறைந்து போகும். மியாமியாம் பானை நோக்கி திரையை போட்டால் பட்ட நிலாவும் மறைந்து போகும். கடலை மீது போவது போலே மூவரும் போவோம். அமர கொஞ்சம் யோசிப்பாரு, நீ எடுத்து வரும் தலைமுறைக சிந்திப்பாரு. ஏற இறங்க பார்த்து இடைகளை போடு, நீ எத்தருக்கும் பின்னருக்கும் தடைகளை போடு. அமர கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைக சிந்திச்சுப்பாரு. சின்ன திரையிலும் தன் எழுத்துக்களால் சிகரம் தொட்டார் கலைஞர். கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன், கலைஞரின் தென்பாண்டி சிங்கம், கலைஞரின் ராமானுஜர். ஜீவகாருண்யம் நம் உடம்பில் ஊறிய ஒன்று. இப்படி சகல ஜீவராசிகளின் மேல் நாம் காட்டும் அன்பை உயிருக்கு போராடும் மனிதரிடம் காட்டக்கூடாதா? கலையுலக பயணத்துக்கிடையே தமிழுலகத்திலும் கலைஞரின் பயணங்கள் தொடர்ந்தன. கலைஞரின் கவியரங்க மேடைகள். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேள்வான் வரிசை அமைத்ததற்கும் மையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் எடுத்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் ஒளிரும். கவியரங்க மேடைகளை மக்கள் மேடைகளாக மாற்றினார் கலைஞர். தமிழ் வங்கக்கட பொங்கும் இதன் சிங்க குளம் எங்கு மேல ஒன்றே குளம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். சங்கந்தது தங்கத்தமிழ் வங்கக்கட பொங்கும் இதன் சிங்க குளம் எங்கு மேல ஒன்றே குளம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். கலைஞரின் இலக்கிய படைப்புகள் சமூக புதினம், வரலாற்று புதினம், உரை ஓவியம், தமிழ் இலக்கியம், சிறுகதைகள், தன் வரலாறு, சமூக நாடகங்கள், வரலாற்று நாடகங்கள், நூற்றுக்கணக்கான கவிதைகள், பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள் தீட்டினார். கலைஞரின் தமிழ் நாடறிந்த தலைவராக அவரை அடையாளப்படுத்தியது. அரசியல் கொள்கைகளை பரப்புவதற்கான வழியாகவே இலக்கியத்தையும் கலையுலகத்தையும் கலைஞர் பயன்படுத்தினார். இலக்கிய படைப்புகளின் மூலமாக அடைந்த புகழ், கலையுலகத்தின் மூலமாக அடைந்த பொருளாதார வளம் சிறப்பாக இருந்த போதிலும் கலைஞருக்குள் அணையா விளக்காக இருந்தது அரசியல். கள்ளக்குடி போராட்டம். நம் மீது அடக்குமுறை பாயலாம், எனக்கு படுகாயம் விளைவிக்கலாம், என்னை பறிகொள்ளலாம், எதையும் ஏற்க தயார், ரத்தம் சிந்தட்டும், உறுதி ஒட்டட்டும்.